அல்வாய் தெற்கு மற்ற பெண்மண தலைமத்துவ ஆள் மற்றது வேம்பு வந்தால் எங்களுக்கு எந்த இதுவும் இல்லாமல் தாங்கள் அங்கே சொன்னபடி கரைச்சி போடணும் எங்களை இந்த காணிக்கில் இழந்த வேம்பைத்தான் அவள் கரைச்சிருக்கிறோம் கேட்க வந்த பொழுது நாங்கள் அங்கே பிரதேச சபையில் இதை எடுத்து தான் நாங்கள் கரைச்ச வேண்டும் எனக்கு சொல்லிக்கிறோம் ஆனால் அப்படி எனக்கு எந்த விதமான இதுகளும் வரவில்லை. இது பாத நேராணி நிற்கிது வருஷம் வருஷம் குளியலும் பட்டி தரைக்கு போடுறோம் நாங்கள் வேறு மற்ற தலை இதுகளும் தான் போடுறோம் வேறு ஒன்றும் நாங்கள் அதுக்கு போடுறே இல்லை. மற்றது இப்படி வெளியில் வெளியாரோ பாத நேராணி பூவரசல் எல்லாம் நிற்கிது இந்த பெருமதியான வேம்பை தரைக்க வேண்டும் அவசரமாகவே இல்லை. இது இன்னொரு இதில் தான் தரைச்சி வைக்கணும். தெற்கா இல்லை இது எங்களுக்கு சொந்தமான தோட்டம். ஒரு 35 வருஷமாக இந்த வேம்பை நாங்கள் வளர்த்து வருகிறோம். இதுக்கு எங்களுக்கு எவ்வித அறிவிக்காமல் இதை தரிச்சு கொண்டு போயிட்டார். ஒன்றும் இங்கே ஒரு வருஷம் ஒட்டையில் கோயிலில் 10 நாள் திருவிழா நடக்குது. இப்போ கிட்டத்தட்ட 200 சனத்துக்கிட்ட வர்றது. இந்த வீதியில் அதில் நோட்டீஸ் ஒட்டி கிடக்க எலெக்ஷன் நோட்டீஸ் அந்த வீட்டில் அதில் ஒட்டலாம் தானே இடம் ஒட்டையில் எங்களுக்கு அறிவிக்கவும் இல்லை. சொந்த காணி தரித்தவர்களுக்கு ஒரு கடிதத்தை காட்டினார்கள். அந்த கடிதத்தை போட்டு கொடுக்க இல்லை. அதில் எங்களுக்கு அறிவித்ததாக போட்டு கிடாது. அறிவித்ததாகவும் நாங்கள் அறிவிக்காத பட்சத்தில் தாங்கள் நடவடிக்கை எடுக்காத பட்சத்திலும் இதை தரித்ததாக சொல்லி பிரதேச சேவை. ஆனால் எங்களுக்கு அறிவிக்கவே இல்லை. கரவட்டி பிரதேச சேவை முன்னறிவித்தலும் எங்களுக்கு தெரியவில்லை. அது ஒரு பிரதேச ரிஜிஸ்டர் லெட்டர் தான் எங்களுக்கு போடணும். இது தொடர்பாக காணிக்கு பொறுப்பாக இருக்கிற பிரதேச செயலகத்துக்கு அறிவித்தல் கொடுத்தேன். ஸோ அது இன்று காலமாக போய் பிரதேச செயலகத்தை அறிவித்து நான் அவர் விதானமுடன் இந்த ஜிஎஸ் மூலம் தன்னோட தொடர்பு சொல்லி நாளைய கடிதம் தர சொல்லி. எப்படி கடிதம்? அது விதானியார் ஜிஎஸ்ஐ கூட்டி வந்து காட்டி அவர் வந்து தான் பார்த்துட்டு சொல்கிறோன்னு சொல்லி அவர் வந்து பார்த்து அவர் நீங்கள் மரம் ஏற்ற விடக்கூடாது, உங்களை சொந்தம் தான். வயலில் பக்கங்களில் எல்லாம் பெரிய மரங்கள் இருக்காது. அதே அவைகள் அகற்றவில்லை. இந்த விலகு அந்த மரத்தை தான் தரிச்சிருக்கிறார்கள். இது உங்களுக்கு சொந்தமான மரம் சொல்லி பிரதேச கூட வச்சு நாங்கள் பிரதேச எங்களை காணாமே சொன்னாங்க. குமார் அல்வாய் தெற்கில் இருக்கிறான். எங்களோட தோட்டம் அல்வாய் கிழக்கில் இருக்குது. இது வேலியோட உள்ள மரத்தை தரித்து விட்டார்கள் பிரதேசக்காரர்கள் வந்து. இப்போ நாங்கள் வந்து சொல்லியிருந்தோம் அது ரோட்டுக்கு விடப்பட்ட காணியாண்டு இந்த வெளியிலான இருக்குண்டு. ஆனால் எங்களை வேலி பாரி போடுமென்று நாங்கள் உள்ளுக்கு போட்டு நாங்கள் கொஞ்சம் தெருவில் போட்டால் வெள்ளம் மறித்து விழுந்து போடுமென்று கொஞ்சம் உள்ளுக்கு போட்டுக்கிறோம் வேலியை. அப்போ அங்காலையெல்லாம் பூவரசு மரம் நிற்குது, இங்கே மற்ற மரங்களை நிற்குது. அதை தரைக்காமல் இந்த விலையை இந்த மரத்தை தரைச்சி எடுத்துருக்கிறோம். இப்போ நாங்கள் கழிஞ்ச தங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு போயிட்டோம். பிரதேச செயலகத்தில் அல்லது போலீஸில் முறைப்பாடு செய்யலையா? இந்த பிரதேச செயலம் அப்படி சொன்னபடியே நாங்கள் சரி என்ன செய்கிறோன்னு விட்டுக்கிறோம். ஆனால் பிறகு மற்ற ஆக்களும் தோட்டக்காரெலாம் வந்து சொன்னோம் எப்படி இது உங்களுக்குரியது விதானையார் வந்து சொல்லியிருக்கிறார். இப்போ உங்களுக்குரியது இதை விடாதீங்க. ஞாயிற்றுக்கிழமை நேற்று அதான் ஏன் லீவு நாளில் வருவான் நீங்கள்? இது என்னென்றால் நேற்று ஏற்ற பிளான் பண்ணியிருக்கிறோம். பொலிசன் இல்லான்னு கண்ணாதியில் எல்லாரும் நிற்பாங்க. அதில் கவனியாகும் இந்த மாதிரி தரைக்கு இதான் மறைச்சி போட்டார். முக்கியமாக தெரியாது அதே நின்று மேடம் அதான் இப்போ கொலை செய்திருக்கீங்க. நான் அதை கேட்டுறேன். அதில் பம்பு நிற்க தரைக்க இல்லை, அந்த தரைக்க இதை தரைக்கி இதிலே மஞ்சாறு நிற்கு அதான் எங்களுக்கு அறிவிக்க இல்லை. இதுக்கு யார் விழுந்துடும் இல்லை, அதுக்காக தான் நாங்கள் உள்ளுக்கு போட்டோம். இப்போ உங்களோட வேலியெல்லாம் இதுதான். இந்த மரம் அப்படியே நாங்கள் தெரு மண் அரிக்க முடியும். டெண்டர் எடுத்த ரோட்டை கேன்சல் பண்ணிடலாம். அப்படியே தான் நீங்கள் பேசி அகற்றி போட்டு தான் டெண்டர் கோல் பண்ணியிருக்கோம்.
மூலமாக இருக்குது